தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து சிஎம்மா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா வந்து நெறைய நலத்திட்ட உதவிகள் வந்து செஞ்சுட்டு வராரு. அதுல ஒரு பாகமா அம்மா உணவகங்கள வந்து நான் புதுப்பிக்க போறேன் அப்படின்னு முயற்சிகள் எடுத்து நெறைய செஞ்சுட்டும் வராரு. சோ அம்மா உணவகத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க சொல்லுங்க? அம்மா அம்மா உணவகம் ஏழை எளியவங்களுக்காக அம்மா ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில வந்து காமராஜர் சத்துணவு திட்டம் போட்டாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சத்துணவு முட்டை திட்டம் போட்டாரு. இப்ப சத்துணவுல முட்டையும் போட்டு அந்த இந்த டிஎம்கே ஆட்சியில வந்து எல்லாம் முக்காவாசி இத வந்து ஆஃப் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இவரு வந்த பிறகு செய்றாங்கன்னா, அவர் வந்து வசதியா வந்தவர் தான். ஆரம்பத்திலே வந்து நல்லா இந்த மாரிலாம் கஷ்டப்பட்டதில்ல விஜய். ஆனா ஏழை மக்களோட இருந்து பழகுனதுனால, அவருக்கு வந்து அந்த வறுமை, நம்மள மாரி இருக்கக்கூடாது. நம்ம முன்னாடி தலைவர்கள் இந்த சீட்ல உட்கார்ந்தவங்க வந்து எல்லாமே நல்ல திட்டத்த வந்து நம்ம நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து செய்யணும். அப்படின்ற ஒரு அக்கறையோட மக்களுக்கு செய்றாரு. ஆனா இது வந்து தொடரணும். இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு 15, 20 நாள்லயே வந்து மக்கள் எல்லாம் நுண்ணிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரு என்னென்ன காலையில 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு டான்னு வராரு. 10 மணி ஆகறக்கு 10 நிமிஷம் முன்னாடி வராரு. 1 மணிக்கு சாப்பிடுறாரு. 1/2 மணி நேரம் தூங்குறாரு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம்லாம் வந்து அதாவது முன்னாள் வந்து காமராஜர், பக்தவச்சல் நெறையா பேர் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனா இவரு வந்து டிஃபரெண்ட்டா இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் போணும், இப்படித்தான் செய்யணும். இது வந்து கடைசி வரைக்கும் மெயின்டெயின் பண்ணணும். ரொம்ப மக்கள் வந்து ரசிக்கிறாங்க. இவரு பண்ற ஒவ்வொன்னும் ரசனையா இருக்கு. சினிமாவுக்கு ஒரு படி மேலயா ரசனையா பண்றாரு. சூப்பரா இருக்கு. ஓகே சார். இப்ப வந்து அம்மா உணவகங்கள் வந்து திரும்பி பயன்பாட்டுக்கு வந்தா மக்களுக்கு எந்த வகையில உதவியா இருக்கும்? மக்களுக்கு வந்து எல்லா வகையிலயும் உதவியா இருக்கும். அடித்தட்டு மக்களுக்கு வந்து மெயினா உதவியா இருக்கும். அ இன்னும் கொஞ்சம் தரமா போட்டாக்கா, நடுத்தர மக்களும் வந்து சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு.